நேசிக அருமையான பிதாவே கொடான சோதரங்கத்தாவே உடைய சமூகத்துக்கு வந்து ஒருவரும் எளிமையாக போனது சப்பா. இந்த நாள்ல நீங்க எல்லாரும் உங்க சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர்களே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன் சப்பா. நீர் எங்க மத்தியில பெரிய காரியங்களை செய்து இயேசுமா ஜெயிக்கிறது பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா 11:9 வாசிங்க. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை கொண்டுதான் சில நாட்களா நான் செய்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த நாள்லயும் இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் வித்தியாசமா நம்மோடு ஈடுபடுவாராங்க. ஆமென் சொல்லுங்களேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏற்கனவே உன்ட்ட சொல்லி இருக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்ம மத்தியில நம்மளை பார்த்து சொல்றாரு, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு சின்ன ஒரு காரியமா இருந்தாலும் பெரிய ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம ஏசப்பாக்கிட்ட தான் நம்ம கேட்கணும். பாருங்க, மனுஷரை நம்ம தேடி போனோம்னா மனுஷரால நம்மளுக்கு தெரியாத உதவி செய்யவே முடியாது. நம்ம அப்பா அம்மாவை நம்பி நம்ம போனோம்னா நம்ம அப்பா அம்மா அவங்களுடைய வஸ்திரத்துக்கு தான் நம்மளை தூக்க முடியும். நம்ம ஆண்டவரை நம்பி போனோம்னா ஆண்டவர் என்ன செய்வாரு, வான அளவுக்கு நம்மளை தூக்கி எடுப்பார். ஏன்னா அவர் வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்குற தேவன். நிறைய நேரங்கள்ல நம்ம எந்த பாதையில கடந்து போறோம்னு நம்மளுக்கே தெரியாது. நம்ம எந்த பாதையில கடந்து போறோம்ன்றது நம்மளுக்கே தெரியாது. அதனால பொறுமையா ஆண்டோடைய சமூகத்துல ஒவ்வொரு சிச்சுவேஷனும் ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்கணும். அப்படின்னு சொல்லுங்களேன். ஒரு தாய் 4வது முறையா செஞ்சிருக்கிறார், கர்ப்பம் தரித்திருக்கிறார். அப்ப 4வது முறையா கர்ப்பம் தெரிஞ்சவொடனே இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி எப்படி இருக்கும், இந்த குழந்தை நம்மளுக்கு தேவையா வேண்டாமா? ஒரு எளிமையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாய் தான் அந்த தாய். அப்ப 4வது முறையா என்ன செய்யறா, அவ கர்ப்பம் தெரிஞ்சவங்க அவளுக்குள்ள ஒரு நிறைய கேள்வி, ஆண்டவரே இது எப்படின்னு செய்யணும், இதை கலைச்சிருவோமா அப்படின்ட்டு. தயவுசெய்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன், வாழ்க்கையில இந்த கரு கலைக்கிற ஒரு தவறை மாத்திரம் உலகத்துல செய்யவே செய்யாதீங்க. இது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதை பத்தி எல்லாம் நிறைய பேர் என்ன செய்யல, சபையில போதிக்கிறது கிடையாது. ஆனா கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது, இந்த கரு கலைக்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்யக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் செய்யவே கூடாது. அந்த விஷயத்துல என்ன செய்யணும், ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். ஒரு கொலைக்கு சமானம் தான் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4-5 வீடு வாங்குறத காட்டிலும் 4-5 குழந்தைகள் பெற்றுக்கிறது நல்லது. எதுக்காக நான் சொல்றேன்னா, குறைஞ்சது என்ன செய்யணும், அதாவது அந்த குழந்தைகள் ஆண்டவர் கொடுக்கிறவர். குழந்தைன்றது ஒரு ஆத்மா. இந்த உலகத்தை காட்டிலும் பெருசு. ஜனத்தொகை பெருகுதுன்றாங்க, அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா என்ன பெருகினாலும் சரி, எவ்வளவு பெருகினாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார், போஷிப்பார். இந்த தவறு என்ன செய்யக்கூடாது, எக்காரணத்துக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. இப்படின்னு சில நேரங்கள் இப்படி நல்ல ஆலோசனை கொடுக்கறதுக்கு மெயின் காரணமே ஏன்னா நிறைய பேருக்கு இதை பத்தி என்ன செய்யல தெரியல. சும்மா என்ன செய்ய, இருட்டுல உருவாகி இருட்டிலே மறைஞ்சு போச்சுன்ற மாதிரி என்ன செய்றாங்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு சாபங்கள் இருக்கு. அதனால தயவுசெய்து என்ன செய்யாதீங்க, அந்த மாதிரி ஒரு தவறான காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. இந்த தாய் இப்படிப்பட்ட நான் சொல்றேன், சில விஷயங்கள் நம்மளால முடிவெடுக்க முடியலையா, பேசாம ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்துருக்கு. ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க. அப்ப உடனே அந்த தாய் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் சமூகத்துல போய் இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஏசப்பா என்ன சொல்லியிருப்பாங்க, கலைக்க வேண்டாம், இந்த குழந்தைய நான் என்ன செய்வேன், நான் வளர்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தீர்மானம் எடுத்து 4வது அந்த குழந்தைய பெற்றெடுத்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. 4வது ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தை என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்கிறார். அப்புறம் கடைசியில அந்த ஆண் குழந்தை யாருன்னு பார்த்தா, நீங்க இந்த ஃபுட்பால் பிளேயர், உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டியான் ரொனால்ட்ஸ். அவன் தான் இந்த உலகத்திலே ஃபுட்பால் பிளேயர்ல ஒரு பெரிய ஆள். அவங்க தேசத்துல அவங்களுடைய நாணயத்துல அவருடைய படத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் அந்த பையன் என்ன செஞ்சிருக்காரு, வசத்திருக்கிறார். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், என்ன ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் நீங்க சுயமா தயவுசெய்து எந்த முடிவுகளை செய்யாதீங்க, எடுக்காங்க அப்படின்னு சொல்லுங்களேன். சுயமா முடிவெடுத்து நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அது மனுஷன்ட்ட போய் கேட்டு நிறைய பிரச்சனைகள் செய்யறோம், நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். இந்த பூலோகத்துல இருக்கிற நாட்கள்ல
எக்காரணத்தை கொண்டும் தேவன்கிட்ட கேட்கறதை தவிர வேற எந்த காரியமும் நிச்சயப்பட செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லுங்களேன். அப்புறம் ஆண்டோடைய சமூகத்துல இன்னொரு விஷயம் கேளுங்களேன். நிறைய பேர் இப்ப நிறைய நியூஸ்ல நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அன்னைக்கு ஒருத்தர் தேவன் அறியாத ஒரு ஆள் சொல்றாங்க, நீ பேசாம ஆண்டோட சமூகத்துல போய் நில்லு, உனக்கு அது வேணும் இது வேணும் என்ன செய்யாத, நீ கேட்டுட்டு இருக்காங்க. அவரை மகிமைப்படுத்து, அவருடைய சமூகத்துல போய் நில்லு போதும், அவருக்கு உனக்கு என்ன தேவைன்றது அவர் உனக்கு என்ன செய்வார், கொடுப்பார். அப்புறம் அன்னைக்கு ஒரு சகோதரன் சொல்ற ஒரு வார்த்தை என்ன கேட்டேன், நான் ஆண்டோட சமூகத்துக்கு போவேன், கேட்கறதுக்கு நான் சொல்லிட்டேன் போக மாட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்ல போவோம் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நன்றி சொல்ல நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம நன்றி சொல்ல ஆண்டோட சமூகத்துக்கு போனா, அதாவது ஆண்டோடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து அந்தந்த நாளுக்கு வேண்டிய ஆதாரம், அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபை, அந்தந்த நாளுக்கு வேண்டிய மகிமை, இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு தந்துதான் நினைச்சு அவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டே இருந்தோம்னா போதும், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கிறதை காட்டிலும் அவரோடு உறவாடிட்டு இருந்தா, அவரோடு உறவாடிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய கிடைக்கிறது தான் உண்மை. அதான் இதான் ரொம்ப உண்மை. ஆண்டவர்கிட்ட போய் உறவாடணும். இப்ப நான் அடிக்கடி ஆண்டோட சமூகத்துல போய் ஸ்தோத்திரம் தான் சொல்ல ஆசைப்படுவேன். ஏசப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏசப்பா நமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லி அந்நிய பாஷை தானே செய்வேன் நான் பேசுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், நிறைய விஷயத்த நான் என் வாயால ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆண்டோட சமூகத்துல போய் நல்லா நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தான் நிறைய ஆசீர்வாதத்தை செஞ்சிருக்கேன், நான் பெற்றிருக்கேன். ஆனா ஆண்டோடைய சமூகத்துக்கு போங்க, ஆனா எதுவும் கேட்கக்கூடாது. சரி, ஓகே, நம்ம தேவன்கிட்ட போல, தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம போலன்னா நம்மளுடைய எண்ணம் எப்படி போகும்னா, அது ஒரு 3 காரியம். நம்ம என்ன செய்வோம், மனுஷரை ரொம்ப என்ன செய்வோம், நம்புவோம். மனுஷரை நம்பி நம்ம விஷயம், மனுஷர் பின்னாடி நம்ம விஷயம் நம்ம போவோம். எல்லாம் என்ன செய்வோம், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலன்னா உடனே நம்ம என்ன செய்வோம், அல்லது ஆண்டோடைய சமூகத்துல போய் ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய ஆலோசனை நம்ம கேட்கலன்னா உடனே நம்ம என்ன செய்வோம், பிசாசுகிட்ட போய் கேட்போம். அல்லது உலக மக்கள்கிட்ட போய் நம்ம என்ன செய்வோம், நம்ம கேட்போம். நம்ம எக்காரணத்தை கொண்டு உலக மக்கள்கிட்ட என்ன சொல்லி ஆலோசனை கேட்கவே கூடாது. அவங்களுக்கு எல்லாம் ஒரு டைம் பாசிங் தான். நம்ம நீங்க போய் உங்க குடும்பத்தோட உங்களுக்கு நெருங்கிய சொந்தமா வச்சுக்கோங்க. உங்க அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவங்ககிட்ட போய் நீங்க ஆலோசனை கேட்டீங்கன்னா நீங்க டைம் பாசிங் தான் அவங்களுக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்மளை இழிவுதான் படுத்துவாங்க. அதனால அவங்ககிட்ட எல்லாம் கேட்கறதுலாம் வேஸ்ட். தயவுசெய்து மனுஷரை நம்பி என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. இப்ப மனுஷரை நம்பி போனோம்னா என்ன நடக்குன்னா, அந்த எக்ஸாம்பிளுக்கு ராகேலோட சரித்திரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசி பாருங்களேன். ராகேல் என்ன செய்றா, மனுஷரை நம்பி மனுஷன்ட்ட என்ன செய்றாவ கேட்கிறா. வாசிங்க. ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு, ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். பாருங்களேன், இப்ப ராகேல யாக்கோபா ரொம்ப நேசித்தான். ரொம்ப என்ன செஞ்சான், அவன் நேசிச்சான். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ராகேலுக்காக என்ன செய்யறான், வேலை செய்யறான். அப்படிப்பட்ட ராகேல் என்ன செய்யறா, ஆண்டவர் என்ன செய்யறா, அவர் கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருந்தார். இப்போ உடனே என்ன செய்யறான்னா யாக்கோபு போய் கேட்கறான், எனக்கு ஒரு பிள்ளை தாருங்க. இப்போ 2வது நம்ம மனுஷரை நான் நம்பி நம்ம போனோம்னா சில காரியங்கள் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கும். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம்னா, மனுஷரை நம்பி போறவர்களா இருந்தா நம்ம அழகை சார்ந்து இருப்போம். ராகேல் தன்னுடைய அழகை என்ன செஞ்சாவ சார்ந்து இருந்தா, ராகேலுக்கு பொறாம குணம் என்ன செஞ்சு அதிகமா இருந்துச்சு. அப்புறம் ராகேல் தன் கணவரையே மிரட்டுவா. ஏன்னா அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, நீ எனக்கு குழந்தை தரலன்னா நான் நினைச்சு செத்து போயிடுறேன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் பாக்குறேன் ராகேலுடைய குணம் திருட்டு குணம் விட்டு என்ன செஞ்சு, நம்ம மனுஷரை நம்புறவர்களா இருந்தா ராகேலுக்கு ஒரு திருட்டு குணம் இருந்துச்சு. ராகேல் விக்கிரக ஆராதனை உள்ளவளா இருந்தா, விக்கிரகத்தை என்ன செய்வா, அவன் நம்புவான். இதெல்லாம் நான் நிறைய வசனங்கள் எடுக்க முடியாது, நான் சுருக்கமா சொல்றேன். கடைசியில் அவர் ராகேல் பாவத்தை என்ன செய்வான், மறைப்பான். கடைசியில் அவர் என்ன சொன்னா பலியில அடக்கம் பண்ணப்படுவான். இதுக்கு என்ன இருக்கு, நம்ம இப்ப மனுஷரை நம்ம நம்பணும்னா நம்மளுடைய திறமை, நம்மளுடைய அழகை என்ன செய்வோம், நம்ம நம்புவோம். மற்றவர்கள் மேல என்ன செய்வோம், பொறாமை கொள்வோம்.
பெருமை உள்ளவர்களா நம்ம இருப்போம், அழகு உள்ளவர்களா இருக்கிறோட பெருமை உள்ளவர்களா நம்ம இருப்போம். அது மட்டும் இல்லாதபடி மனிதன்ட்டே கேட்டுட்டு இருப்போம். அவன் கணவர்கிட்ட போய் கேட்கிறான், அவளுடைய அக்கா கிட்ட என்ன செய்யறான் போய் கேட்கிறான். இப்படி எல்லாத்தையும் கேட்கிற குணமே தான் அவளுக்கு என்ன செஞ்சு ராகேலுக்கு இருந்துச்சு. கடைசியில திருட்டு குணம். அவங்க அப்பாவோட விக்கிரகத்தை என்ன செய்யறா திருடிட்டு வரா. விக்கிரக ஆராதனை. நம்ம மனுஷத்தை கேட்கறதே ஒரு விக்கிரக ஆராதனை தான். எப்படி சொல்றது கரெக்ட் தானா? மனுஷத்தை கேட்கறதே ஒரு விக்கிரக ஆராதனை தான். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நம்ம மனுஷத்தை கேட்கறதா இருந்தா நம்ம வழியிலே அழிஞ்சு போவோன்றதுக்கு அர்த்தம்னா நம்ம போய் கரை சேரவே மாட்டோம். மனுஷரையே நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்றது ஒரு கடினமான காரியம். அதனால தயவுசெய்து நம்ம என்ன செய்யக்கூடாது, எக்காரணத்தோடு மனுஷத்தை கேட்க கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரெண்டாவது குறி சொல்றவங்களை போய் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, குறி சொல்றவங்ககிட்ட போய் என்ன செய்யறாங்க, போறாங்க, நாள் பாக்குறாங்க. நான் ரீசெண்டா ஒரு நாள் ஒரு சகோதரர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், நாங்க நாள் பாக்குறது இல்ல, நாங்க குறி கேட்கறது இல்ல, ஜாதகம் பாக்குறது இல்ல, எங்க வாழ்க்கையெல்லாம் நல்லாதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சகோதரன் சொன்ன வார்த்தை தேவனை அறியாத ஒரு சகோதரன் சொன்ன வார்த்தை இல்லை. அவன் என்ன தெரியுமா சொன்னான், நீங்க எல்லா கிரகங்களுக்கும் மேல உள்ள தேவனை பிடிச்சிருக்கீங்க. நீங்க எல்லா கிரகங்களுக்கும் எல்லா நட்சத்திரத்துக்கும் மேல உள்ள தேவனை செஞ்சிருக்கீங்க, கொடுத்திருக்கீங்க. அதனால நீங்க ஜாதகம் பார்க்க வேண்டாம், நாள் பார்க்க வேண்டாம், குறி கேட்க வேண்டாம். எனக்கு கேட்டவன ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவன் அறியாதவன் சொன்ன ஒரு சாட்சி தான். அதனால இந்த பூலகத்தில் இருக்கிற நாட்கள்ல நம்ம தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்க தேவனை பிடிச்சிட்டோமே, எல்லா கிரகத்தையும் உண்டாக்குற தேவனை பிடிச்சிட்டோமே, எல்லா நட்சத்திரத்தையும் பிடிச்ச தேவனை பிடிச்சிட்டோமே. நம்ம ஏன் நட்சத்திரம் பார்க்கணும், நாள் பார்க்கணும், அது ஒண்ணு பார்க்க வேண்டிய தேவையை நமக்கு இல்லை. நாள் பார்த்து இந்த மாதிரி குறி சொல்றவங்க எல்லாம் நம்ம கேட்டோம்னா நீங்க சவுலோட வாழ்க்கையை பாருங்க. கடைசியில சவுல் அழைப்புல நிலைச்சு நிக்கல, நீதிமானுடைய பட்டியல அவன் பேர் இல்லை. கடைசியில என்ன செய்யறான், அவன் நான்கு கொண்டு மறுத்த மாதிரிதான் அர்த்தம். அதனால தயவுசெய்து நான் என்ன சொல்றேன், எக்காரணத்தை கொண்டு மனுஷத்தை போய் கேட்காதீங்க. ரெண்டாவது குறி சொல்ற ஆளோ, நாள் பாக்குற ஆளோ, ஜாதக பார்க்க ஆள்கிட்ட செய்யாதீங்க, கேட்காதீங்க. இப்ப பாருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா ஆண்டவர் ஒரு உடனே சில விஷயங்கள் பதில், சில விஷயங்களுக்கு உடனே கொடுக்கும், சில விஷயங்கள் ஆண்டவர் உடனே செய்வார். கேட்ட உடனே என்ன செய்வார், ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம தேவசுத்தபடி கரெக்டா கேட்டோம்னா ஆண்டவர் உடனே செய்வார். சில விஷயங்களை ஆண்டவர் என்ன செய்வார், காத்திருன்னு சொல்வார். இப்ப காத்திருன்னு சொன்னா நம்ம காத்துதான் இருக்கணும். ஏன்னா காத்திருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம ஆண்டவர் உருவாக்குறாருன்னு அர்த்தம், நம்மளை உருவாக்கி அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்றது அர்த்தம். அதனால காத்திருன்றது ஆண்டவர் செஞ்சு சொல்லிடுவாங்க. சில விஷயத்த வேண்டான்றவர், நீ இதை பத்தி என்ன செய்யாத, கேட்காதன்ற மாதிரி சொல்லிடுவார் ஆண்டவர். சில விஷயங்களுக்கு பொறுமையா ஆண்டவரே பொறுமையா இருப்பார், அதுக்கு ஒரு பதிலையும் கொடுக்காம பொறுமையா இருப்பார். என்ன காரணம்னா நம்ம என்ன சொன்னாலும் நம்மளுக்கு புரியாது, அதனால அவர் என்ன செய்வார், ஆண்டவர் பொறுமையா இருப்பார். அப்ப ஆண்டவர் பொறுமையா இருக்கும்போது நம்மளும் என்ன செய்யணும், பொறுமையான செய்யணும் இருக்கணும். அவர் கொடுக்கும் போது வாங்கிக்கணும், காத்துருன்னு சொன்னா காத்து இருக்கணும். சில நேரம் வேண்டான்னு சொன்னா வேண்டான்னு சொல்றது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவர் ஒரு பதில் கொடுத்துட்டாரா. சில விஷயங்களுக்கு ஆண்டவர் வேண்டாம் போகாதுன்னு சொல்லிட்டாருன்னா மறுபடியும் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. மூணாவது காரியம் என்னன்னா, மறுபடியும் ஒரு காரியத்தை செய்யறது ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. சில விஷயத்த நீங்க எனக்கு வேண்டாம், நீ போக வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா மறுபடியும் ஆண்டவர் உங்களை நீ போன்னு என்னைக்கு சொல்றாரோ அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். ஆமைன்னு சொல்லுங்க. இதுக்கு நம்ம பிழையாம எடுத்துக்கலாம். பிள்ளையாமட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போக வேண்டாம் முதல் தடவை கேட்டோன்னு சொல்றாரு. சொன்ன உடனே போகாம இருந்துரும். அப்புறம் திருப்பி அவன் ஆண்டவர் அதே ஆள்கிட்ட போக வேண்டாம்னு சொன்னா யார் கூப்பிடுறாங்களோ அவங்களுடைய தொடர்பு நம்ம கட் பண்ணிடணும். ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஒரு விஷயத்த ஆண்டவர் போக வேண்டாம்னு சொல்றாருன்னா அதுக்கப்புறம் யார் கூப்பிடுறாங்களோ அவங்ககிட்ட தொடர்பு கட் பண்ணிடணும். இவன் என்ன செய்ய மாட்டான், பிள்ளையாம அவன்கிட்ட அந்த தொடர்பு விட மாட்டான். 1க்கு 2 தடவை என்ன செய்வார், ஒரு தடவை ஆண்டவர் போக வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா மறுபடியும் அவர்கிட்ட கேட்கக்கூடாது. அப்படின்னு சொல்லுங்களேன். பவுல்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு இந்த வியாதியில சுகம் கிடைக்காது, ஆனாலும் என்ன செய்யும், என் கிருபை உனக்கு போதும். அழகா பாருங்க, அந்த பலவீனத்துல ஆண்டோடைய கிருபை இருக்கிறதுனால அந்த பலவீனத்தை குறித்து அவன் மேன்மை பாராட்டுவான். அப்படின்னு சொல்லுங்களேன். சில வியாதி பலவீனங்கள் நம்மளை விட்டு நம்ம போறோம்னா கூட நம்ம கவலைப்படவே கூடாது. அது மறுபடியும் கேட்க கூடாது.
ஆண்டவர் அந்த இதுலயும் ஆண்டோடைய பலனை கொடுப்பாரு, அந்த மகிமையை கொடுப்பாரு. அந்த மகிமை, அந்த பலவீனம் இருக்கிறதுனாலதான் அந்த மகிமை என்ன செய்யும், கிரியை செய்யும் அப்படின்னு சொல்லுங்களேன். நம்ம வந்து அந்த நேரத்துலயும் என்ன செய்யக்கூடாது, மறுபடியும் வந்து கேட்க கூடாது ஆண்டவர்கிட்ட. உடனே பவுல் சொல்ல, ஆண்டவர் சொல்ல என் திரும்ப உனக்கு போதுவர், சப்ஜெக்ட் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். நம்ம வரல, இந்த பிள்ளையான் வந்து மறுபடியும் கேட்பான். கேட்டோன்னு ஆண்டவர் என்ன செய்வாரு, போன்றுவார், போன்னு சொல்றாரு. கருத்து போன அவன் புறப்பட்டு போவான். அவனுக்கு விரோதமாக உருவின பட்டை என்ன செய்யும், நிற்கும். இன்னைக்கு பிள்ளையாமுடைய சரித்திரத்தை உங்களுக்கு முன்னாடி லைட்டா சொல்லியிருக்கிற. கடைசியில பிள்ளையாமுடைய வாழ்க்கை ஒரு முடிவு இல்லாம போயிடும். மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்காம மனுஷரை நம்பி போய், குறி சொல்றவங்களை நம்பி போய் மறுபடியும் போய் ஆண்டவர்கிட்ட நம்ம தொந்தரவு பண்ணோம்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரவே முடியாது. வரலாம். ஏசப்பா நமக்கு கொடுத்த நிறைய வாக்கு தத்துவத்துல முக்கியமான ஒரு வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா, மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு தத்துவம். அதனால தயவுசெய்து நம்ம என்ன செய்யுங்க, மனுஷத்தை கேட்காதுங்க. என்னன்னாலும் சரி, தாவீது அடிக்கடி சொல்ல முடியல, நன்மைய தீமையை ஆண்டோட காலில் இருந்து வந்துருது. நம்ம வந்து முதல்ல தேவன்ட்ட என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். இந்த மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு வந்துருது. ஒரு சின்ன ஒரு காரியமா இருந்தாலும் சரி, பெரிய ஒரு காரியமா இருந்தாலும் சரி, தேவன்கிட்ட போய் நான் கேட்பேன்ற ஒரு தீர்மானத்தை எடுங்க. அப்படின்னு சொல்லுங்களேன், ஏசப்பாட தான் நான் கேட்பேன் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறனால வாசிங்க. ஆதியாகமம் 25:20 எடுங்க. ஆதியாகமம் 25:20. இங்க ஒருத்தர் வந்து தேவன்கிட்ட வந்து என்ன செய்யறாரு, கேட்கிறார். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது, ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணும்போது 40 வயதாய் இருந்தான். அவனுக்கு 40 வயசு. 40 வயசு. திருமணம் ஆகலன்னு சொல்லி கவலைப்பட்டு உங்க சுயமான ஒரு காரியத்துக்கு செஞ்சிடாதீங்க, போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. இப்ப நான் நிறைய விஷயங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். தேவ சித்தப்படி நடக்கிற திருமணம் சந்தோஷமா இருக்கு. தேவ சித்தப்படி நல்லா ஜோம் பண்ணி அவங்ககிட்ட சில நேரத்துல ஆசீர்வாதம் இருக்கும், இல்லாம இருக்கும். வீடு இருக்கும், வீடு இல்லாம இருக்கும். செல்வம் இருக்கும், இல்லாம இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் தேவ சித்தப்படி நடக்கிற திருமணம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு நிறைய இடத்துல இப்ப என்ன செய்யுது, டைவர்ஸ் நடந்துட்டு இருக்கு. திருமணம்ன்றது தேவ சித்தப்படி என்ன செய்யணும், நடக்கணும் அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ஈசாக்கு ரெபெக்காளோட ஹிஸ்டரி நீங்க எடுத்து நல்லா படிச்சு பாருங்க. ரெண்டு பேருமே தேவனை சார்ந்தவர்கள். ஈசாக்கு என்ன செய்யறான், ஆண்டுடைய சமூகத்துல போய் ஜோம் பண்றான், எனக்கு ஒரு மனைவியை தாங்கன்னு சொல்லிட்டு. ரெபெக்கால என்ன செய்யறான்னா, அங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருடைய பேரையும் எல்லாருக்கும் கீழ்ப்படி நடக்கிறா. அங்கேயும் ஒரு நல்ல பிள்ளையான செய்யறா இருக்கிறா. குடும்பத்துல நல்ல பொண்ணுன்னு ஒரு பேர் எடுத்தவதான் போற இடத்துலயும் நல்லவளா இருப்பான். குடும்பத்துல நல்ல பையன் ஒரு பேர் எடுத்த பையன் தான் போற இடத்துலயும் நல்ல பையன் என்ன செய்வான், பேர் எடுக்கும். அதனால நம்ம இருக்கிற ஸ்தானத்துல ஆண்டவர் நமக்கு வைக்கிற பாரு, இன்னைக்கு தந்திருக்கிற அம்மா அப்பா, இன்னைக்கு தந்திருக்கிற நம்ம குடும்பம், இன்னைக்கு தந்திருக்கிற நம்ம சகோதரர்கள், இந்த இடத்துல நல்ல பேரை எடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சரி, ஓகே. அதே பாரு, 40 வயசுல வரைக்கும் என்ன செய்யறான், பொறுமையா இருக்கிறான். அவன் ஜோமனபடி ஆண்டவர் அவனுக்கு அழகான ரெபெக்கான்னு ஒரு மனைவி என்ன செய்யற அவளுக்கு கொடுக்கிறார். அந்த ரெபெக்காவோட அவங்க ரெண்டு பேரோட ஹிஸ்டரியும் பாருங்களேன். அவங்க ரெண்டு பேரும் திருமணத்துக்கு முன்னாடி முகமா பார்த்தது கிடையாது, முகமா பேசினது கிடையாது. ரெபெக்கால் எப்படி இருப்பான்னு ஈசாக்கு தெரியாது, ஈசாக்கு எப்படி இருப்பான்னு சொல்லி ரெபெக்காலுக்கு தெரியாது. ரெண்டு பேருடைய லைஃபும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம இவங்க ஆவியில கட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுங்களேன். அடிக்கடி சொல்லுவாங்க, 30 நூல் அறாது. பிதாகுமாரன் பசுத்தாவினால் கட்டப்பட்ட நூல் என்ன செய்யாது, அறவே அறாது. அதனால தயவுசெய்து பாருங்கள, அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க. கேட்டு 40 வயசுல திருமணம் முடியுது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் குழந்தை இல்லை, 20 வருஷம் என்ன செய்யல, குழந்தை இல்லை. குழந்தை வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 21 வாசிங்க. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மலடியா இருந்த தன் மனைவிக்கு மனைவி என்ன செய்ய குற்றப்படுத்தல. ஒன்னாலதான் குழந்தை இல்ல, என்னாலதான் குழந்தை இல்லைன்னு ஒருத்தர் என்ன செய்யல, சண்டை போடல. இப்ப ரெண்டு பேரும் பாரு, ஈசாக்கு வந்து குழந்தை வேணும்ன்ற ஒரு ஏக்கத்தை கூட ரெபெக்கால்ட்ட அவர் சொல்லல. அப்ப ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யறான், நான் நினைக்கிறேன் அந்த 20 வருஷம் என்ன செஞ்சிருக்கோம், நான் நினைக்கிறேன் திருமணத்துக்கு 20 வருஷம் காத்திருப்பான்னு நினைக்கிறேன். 20 வயசுல இருந்து ஜோமன ஆரம்பிச்சிருப்போம், 40 வயசுல அவனுக்கு என்ன செஞ்சிருக்கோம், திருமணம் நடந்துச்சு. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா பாருங்க,
காத்திருக்க தெரியணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட காத்து இருக்காம இருக்க காரணம் இதுதான். ஆண்டவர் பொறுமையா, ஆண்டவர் முதல்ல என்ன செய்வாருன்னா, ஒரு குழந்தைய நம்ம கேட்டோம்னா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு வேண்டிய கிருபையை முதல்ல நமக்கு உருவாக்குவார். நம்ம அதுக்கு தகுதிப்படுத்துவார். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளுக்கு குழந்தைய கொடுப்பார். எப்படியோ சில நேரங்கள் என்ன செய்வார் ஆண்டவர், அந்த நேரத்துல நம்ம ஜெபத்தை கேட்பார். காத்திருக்கும். எத்தனை வருஷனாலும் என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். இந்த பூலோகத்துல இருக்கிற நாட்கள்ல எவ்வளவு நாள் ஆண்டவருக்காக காத்திருந்தாலும் தப்பே கிடையாது. யார் யாருக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறோம், ஆண்டவருக்காக காத்திருங்க. அது ஒரு சுகமா இருக்கும் உங்களுக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் என்ன செய்யறான், காத்திருக்கிறான். ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனுடைய வேண்டுதலை கேட்டு ரெபெக்காள் கர்ப்பம் தரிக்க. வாசிங்க வாசிங்க. கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டதுன்னா அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. பாருங்களேன், இந்த ரெபெக்காளுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல குணத்தை பாருங்களேன். ரெபெக்கா வயிற்றுல 2 குழந்தை சேர்ந்து மோதிட்டு இருக்கு. ரெபெக்கா இப்ப இது மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே மனைவி என்ன பாடுபடுத்துவாங்க, என்ன பாடுபடுத்துவாங்க. இன்னைக்கு பாருங்களேன், அந்த கற்பன்றது அந்த 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 காலகட்டத்துல பெண்கள் ரொம்ப தப்பு பண்றாங்க. அதாவது அந்த இதை காட்டி அதையெல்லாம் ஆகார் பண்ணலாம். நான் சரி அந்த ஹிஸ்டரியை பரவ எடுக்கிறேன். இந்த நேரத்துல பாருங்க, அந்த கர்ப்பம் தரிக்கிற நாட்கள்ல அந்த பெண்ணா இருந்தாலும் சரி கணவரா இருந்தாலும் சரி ஆண்டோட உறவு ரொம்ப இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப உடனே பாருங்களேன், அந்த ரெபெக்காள் உடனே ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறா, இப்படின்னு அவங்க வயிற்றுல என்ன செய்யுது, குழந்தை ஒண்ணு மோதிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப உடனே ஆண்டவர் ஒரு செகண்ட்ல சொல்லிடுவார், உங்க வயிற்றுல என்ன செய்யுது, 2 ஆண் குழந்தை பிறக்குது. பாருங்க, நீங்க போய் நீங்க ஆஸ்பத்திரியில போய் நம்ம ஆலோசனை கேட்டா கூட எத்தனையோ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எடுப்பாங்க. எடுத்துட்டு வேணா 2 குழந்தைன்னு சொல்லுவாங்களே தவிர இப்ப இருக்கிற சட்டப்படி எந்த குழந்தைன்னு சொல்லவே கூடாது. நீங்க முழங்கால் போட்டு நீங்க ஜோம் பண்ணா வயிற்றுல என்ன குழந்தைன்னு கூட ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்படின்னு சொல்லுங்க. இது தேவன்கிட்ட கேட்டு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஐக்கியமா இருக்கும். அப்படின்னு சொல்லுங்களேன். 2வது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எதுக்காக நம்ம கேட்கணும்னா, அதாவது எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ள தேவன். அப்ப ஆண்டவர் முதல்ல பாருங்க, இவருக்கு அவருடைய சூழ்நிலையை மாத்தினார். ஆண்டவர் 2 குழந்தையை கொடுத்தார். ஒரு பெரிய சந்ததியை செஞ்சார், 2 குழந்தையை கொடுத்தார். எப்படி பாருங்க, ஈசாக்கு குழந்தை பிறக்கும் போது வயசு 60 பைபிள்ல போட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் செஞ்சிருக்கிறாங்க, பொறுமையா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இந்த அண்ணாளோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. அதாவது கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் வசனம் இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு வசனம் இருக்கு, வாசிச்சு பாருங்க. லூக்கா 6:38 எடுங்க. லூக்கா 6:38. கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். சேர்த்தே வாசிப்படுங்க. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள் அப்போது உங்களுக்கு. இந்த 2 நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளவும் செய்யணும். அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு கொடுக்கவும் நம்மளுக்கு தெரியும். இந்த அண்ணாள் பாருங்களேன், எதுக்காக கேட்கிறான்னு பாருங்களேன். எவ்வளவு அழகா அந்த வசனம் இருக்கு பாருங்க, வாசி பாருங்க. 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீ, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளும். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். பாருங்க, இந்த ஹிஸ்டரியை ரொம்ப நல்லா கவனிங்க. என்ன அழகா பேர் ஜோம்படுவேன், எனக்கு ஒரு ஆண் குழந்தை தந்தா அது முக்கியம், நான் கொடுப்பேன். பாருங்க, அந்த அண்ணாளுடைய பாருங்களேன், நம்ம ஆண்டவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்கும் போது அது ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேட்கறதுக்கு முன்னாடி அதை அனுபவிக்க நமக்கு கிருபை கேட்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகா ஜோம் பண்றவங்களேன், ஒரு ஆண் குழந்தைய தந்தா அந்த ஆண் குழந்தைய முக்கிய தருவேன்ட்டு. இந்த பைபிள்ல இன்னும் இந்த 1 சாமுவேல் 1:1 நீங்க வாசி பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 5 கடைசில இருந்து வாசிங்களேன். அது எப்படி 5 கடைசில இருந்து வாசிங்க. கர்த்தரோ அவர் கர்ப்பத்தை அப்படி வாசிங்க. கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். 5 கடைசில எடுக்கணும். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார்.
அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவருடைய சக்காலத்தி அவளை துக்கப்படுத்தும்படி அவளை மிகவும் விசனப்படுத்துவார். வீட்டுல ஒரு சக்காலத்தி செய்யறார் இருந்து அவளை துக்கப்படுத்திட்டு இருக்கிறார். இதுல பைபிள்ல பாருங்களேன், கர்த்தரும் அவருடைய கர்ப்பத்தை செய்யறார் அடைப்பதா. ஆண்டவரையே பாருங்களேன், இந்த நாட்கள்ல சில விஷயங்களை ஆண்டவர் நமக்கு அடைச்சு வச்சிருக்கிறாருன்னா அது நன்மைக்கா இருக்கும். அப்போ பாருங்களேன், அவளுக்கு அன்னைக்கு வந்த நிந்தனை, அவமானம், துக்கங்கள் எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தர். ஆனாலும் இவன் எப்படி ஜெபம் பண்றா பாருங்களேன், நீர் எனக்கு ஒரு குழந்தை தந்தா அதை உங்களுக்கே கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. துக்கம் அவள் கர்ப்பத்தை அடைப்பட்டதுனால, கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைச்சு வச்சதுனால பாருங்களேன், அவளுக்கு அன்னைக்கு துக்கம், அவளுக்கு கஷ்டம், அதனால குழந்தை இல்ல. அவளுடைய சக்காலத்தை என்ன செய்யறா, அவளை அவமானப்படுத்துறா. நிந்தனையின் பாதை, நிந்தனை, துக்கம், கஷ்டம் எல்லாம் யாரால வந்துச்சுன்னா கர்த்தர் அடைச்சு வச்சதுனால. இப்போ நான் கர்த்தர் அடைச்சு வச்சிருக்கிறாரு, அப்படின்னாலும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தா நான் அவங்களுக்கே கொடுப்பேன்றான். பாருங்களேன், இதெல்லாம் பாருங்க, இவங்க பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள். இந்த பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் கிடையாது, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க. இவங்களே இவ்வளவு ஒரு பிரதிஷ்டையோட இவ்வளவு தியாகமா இருக்கிறான். ஒரு ஆள் எக்ஸாம்பிள் வைங்களேன், ஒரு ஆள் நம்மளை அடிச்சான்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்போமா சொல்லுங்க? கிறிஸ்துவின் இயேசுவினோட அன்பை பாருங்களேன். உன் சத்துரு பசியா இருந்தாலும் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தாலும் அவன் குடிக்க தண்ணீர் கொடு. வாழ்க்கையில மறந்துடாதீங்க, உங்களை எப்படி ஆண்டவர் நேசிக்கிறாரோ அதே போலதான் உங்களை துன்பப்படுத்துறவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அப்படின்னு சொல்லுங்களேன். உங்களை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறாரோ அதே போலதான் உங்களை துன்பப்படுத்துறவர்களையும் நேசிக்கிறார், ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த கிருபையின் நாட்கள் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு கிருபையின் நாட்கள் இருக்கும். அந்த கிருபையின் நாட்கள் முடிஞ்ச பிறகு ஆண்டவர் டெய்லியை மட்டும் தான் எடுப்பார். பிசாசு கையில ஒப்பு கொடுத்துருவார். பிசாசு தான் அவனுக்கு சில நேரம் ஆசீர்வாதத்தை கொடுத்து நரகத்தை கொண்டு போவான், அல்லது அவனை கஷ்டத்தில் உட்படுத்தி நரகத்தை செய்வான், கொண்டு போவான். இதுதான் நடக்குமே தவிர ஆண்டவர் ஒரு மனுஷனையும் நரகத்துக்கு அனுப்பவே ஒரு விருப்பப்பட்டவர் கிடையாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்காக பரிந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, அண்ணாவுடைய ஜெபத்தை பாருங்களேன். என்ன துன்பப்படுத்தினார், என் கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறார், சொன்ன மாதிரி கொண்டு போய் அந்த குழந்தைய ஆண்டவர்ட்ட நினைச்சிடா கொடுக்குறான். கொடுத்த பிறகு அவ கெட்டு போல, அவளுக்கு நிறைய 3 ஆண் குழந்தையோ 2 பெண் குழந்தைய என்ன செய்யுது பிறக்குது. கிட்டத்தட்ட குழந்தையே இல்லாம இருந்தவளுக்கு 4 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஒரு 3வது ஊழியர்களுடைய பேச்சை நம்ம கேட்கணும். ஆமான்னு சொல்லுங்களேன். இப்ப நீங்க சொல்றீங்க மனுஷட்ட கேட்க கூடாது நீங்க தான் பிரசங்கம் பண்ணீங்க, ஊழியர்கள் நம்ம கிட்ட கேட்கலாமான்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு நிச்சயம் எழுது. ஊழியர் நம்ம கிட்ட கேட்கறது நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் நம்ம கிட்ட கேட்கறாங்க அவங்க. அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுக்கு எக்ஸாம்பிளா 1 ராஜாக்கள் 17:8 பாருங்க. இதுல எலியா சாரிபாத் ஊர்ல ஒரு விதவை. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். சில நேரங்கள்ல ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, ஊழியக்காரங்க நம்ம கிட்ட கேட்கறாங்கன்னோட நீ மனுஷரை நம்பாதீங்க அப்படின்லாம் சொல்லவே நம்ம கூடாது. இவங்க கேட்கறதுக்கு மெயின் காரணம் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தான். அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த நாட்களுடைய சிச்சுவேஷன் என்னன்னா பயங்கர பஞ்சம். எத்தனையோ நாள் என்ன செய்யாது, மழை பெய்யாதனால பயங்கர பஞ்சம். நிறைய பேர் என்ன செய்வாங்க, அந்த சாப்பாடு இல்லாம மறைச்சிட்டு இருப்பான். அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, எலியாவை பார்த்து நீ என்ன செய், சாரிபாத்துக்கு ஊருக்கு போ, அங்க விதவை இருப்பான், அவ மூலம் உன்ன போஷிப்பன்னு சொல்றாரு. இப்ப அதே மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, சாரிபாத்து ஊருக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புவார். சில நாட்கள்ல ஊழியக்காரங்க சொல்லி உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா தயவுசெய்து நீங்க அவங்களை அவமானமே படுத்தாதீங்க. அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தான்
மறிக்க போற இருக்கிற நம்ம குடும்பத்தோடைய ஆசீர்வாதத்துக்கு தான், பிழைப்புக்கு தான் ஊழியக்காரங்க நம்ம வீடு தேடி செய்வாங்க, வருவாங்க. அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை பாருங்க, அந்த எலியா போறாரு. போனவொன்னா அவன் என்ன செய்யறான், அந்த சாரி பார்த்து இருக்க அந்த விதவை விறகு பிறக்க போறான். அப்பதான் அந்த சகோதரியை பார்த்து சொல்லுவாரு, நீ எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்ட்டு. இப்படி தண்ணி கொண்டு வான்னு சொன்ன உடனே சிரிச்ச மாமா என்ன செய்வா, வீட்டுக்குள்ள போவா. அப்ப உடனே இவன் என்ன சொல்லுவாருன்னா, நீ என்ன செய், நீ போய் முதல்ல ஒரு அடையை சுட்டு அதை என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு. அப்ப உடனே அதுக்கப்புறம் சொல்லுவா, எங்க வீட்டுல எங்களோட பானையில கொஞ்சம் மாவும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. நான் போய் என்ன செய்ய போறேன், விறகு பறக்கிட்டு அதை சமைச்சிட்டு நானும் என் பிள்ளைகளும் நானும் என் குடும்பத்துல உள்ளவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க மறிக்க போறோம். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல ஆதாரமா கிடையாது, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது. அப்படியே உண்மையை அப்படியே சொல்லுவாங்க. இப்போ ஊழியக்காரங்க உங்க வீட்டுல சில காரியங்களை கேட்டாங்கன்னா தயவுசெய்து அவங்க விஷயத்துல மறைக்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா அவரை அனுப்புனது தேவன், ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு அனுப்புனது தேவன். ஊழியக்காரர் தேவனுக்கு உங்க வீட்டுல இருக்கிற நன்மை தீமை எல்லாமே அவங்களுக்கு விஷயம் தெரியும். அப்ப நீங்க அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, ஊழியக்காரங்களுக்கு என்ன செய்யாதீங்க, எந்த விஷயத்தையும் மறைச்சு வைக்காதீங்க. உண்மையை சொல்லுங்க, எங்க குடும்பத்தோட நிலவரம் இதுதான். கடைசியா அப்படியே உண்மையை சொல்லுவா. சொன்ன உடனே அந்த எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், நீ போய் முதல்ல என்ன செய்ய, ஒரு அடையை சுட்டு எனக்கு என்ன செய்ய, நீ கொண்டு வா, ஒரு சிறிது என்ன செய்ய எனக்கு கொண்டு வா. பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் வீட்டுல இருக்கிற பானையில மாவு குறையாது, கலசத்துல தண்ணீர் என்ன செய்யாது, என்ன குறையாது, கலசத்துல என்ன குறையாது. ஆமென் சொல்லுங்களேன். எப்படி அந்த ஊழியர் சொன்னாங்களோ அப்படியே நடக்கும். பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் ஒரு குறை இல்லாம அவனும் அந்த பிள்ளைகளும் அதோட சேர்ந்து எலியாவும் தீர்க்கதரிசியாக எலியாவும் ஊழியர்களும் நல்ல திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். முதல் தேவன்கிட்ட கேட்கணும், ரெண்டாவது தேவனுக்கு கொடுக்கறதுக்கு, ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட கேட்கணும். மூணாவது ஊழியர்களுடைய பேச்சு என்ன நம்ம கேட்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நாலாவது தேவ சித்தத்தை நம்ம கேட்கணும். இப்ப தேவ சித்தத்தை பத்தி கூட நான் போன வாட்டி செய்தி கொடுத்துருக்கேன், அதனால அது ரொம்ப பெருசா பண்ணல. அஞ்சாவது தேவ கிருபை. இந்த பிகினிங்ல சொல்லிட்டேன், பவுல் என்ன செஞ்சார், தேவ கிருபைய கேட்டார். தேவ கிருபை என்ன செய்யும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தேவ கிருபையில சந்தோஷமா இருக்க நம்மளுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ கிருபைன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பாருங்க, வாசிச்சு பாருங்க, சங்கீதம் 57:10 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 57:10. உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம், அதாவது உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம், உம்முடைய சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும், மேக மண்டலம் பரியந்தமும் எட்டுகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஈட்டி இருக்கு பார்த்தீங்களா, ஈட்டி நம்மளுக்கு எவ்வளவு பலம் இருக்கு அவ்வளவுதான் நமக்கு சொல்ல எரிய முடியும். பணம் என்ன செய்யும், பாதாளம் வரைக்கும் என்ன செய்யும், பாய். ஈட்டி நம்ம எவ்வளவு பலம் இருக்கு அவ்வளவு என்ன செய்யும், அது பாய், அவ்வளவு தூரத்துக்கு பாயும். பணம் பாதாளம் வரைக்கும் என்ன செய்யும், பாயும். தேவ கிருபை வானம் பரியந்தம் பரிவம் பேசுமா. ஆமென் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அது தேவ கிருபை பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகிற வரைக்கும் என்ன செய்யாது, நமக்காக பரிந்து பேசும். அதுக்கப்புறம் பாருங்களேன், அடுத்தது இங்க பாருங்க, எஸ்தர் ஒரு ராஜாத்தி, அவ ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறா, அவ என்ன, அவருடைய மன்றாடு என்னவா இருக்கின்றத நீங்க வாசி பாருங்க. எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 2-3. இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜாவுக்கு என்ன செய்யுது, திராட்சரசம் பரிமாறப்படுகிறது. ராஜா எஸ்தரை நோக்கி, அகஸ்வேர் ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும், அது கிடைக்கும். பாருங்க, அந்த அகஸ்வேர் ராஜா 127 நாட்டுக்கு என்ன செஞ்சார், ராஜாவா இருந்தார். 1-2 இல்ல, 100. பைபிள் அழகா போட்டிருக்கு, இந்தியா முதல் இந்து அப்படி அது விஷயம். அந்த அகஸ்வேர் பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, எஸ்தர் 1:1 போட்டிருக்கு. அவர் என்ன 127 நாட்டுக்கு என்ன செய்யறாரு, ராஜாவா இருக்கிறார். அப்ப ராஜ்யத்தின் பாதினா கிட்டத்தட்ட ஒரு 63 நாடு நீ கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். 63 நாடு நீ கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். எஸ்தரை பார்த்து என்ன செய்யறாரு, அகஸ்வேர் ராஜா சொல்றாரு,
உனக்கு தேசத்துல பாதி கேட்டாலும் என்ன செய்யும், உனக்கு கொடுக்கப்படும். நீ என்ன, உனக்கு என்ன வேணும் கேளுங்க. அடிக்கடி சொல்லுவோம், கிறிஸ்தவ லைஃப்ன்றது ஒரு வேற லைஃப். தயவுசெய்து இம்மைக்குரிய காரியத்துக்காக ஏமாந்து போயிடாது. மானிட பிறவிக்கு தான் இந்த பூலோகத்துல இருந்து பரலோகத்துல வீடு கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. இப்ப நம்ம பூலோகத்துல இருக்கிற நாட்கள்ல தனக்காகவே வாழ்ந்துட்டோம்னா பரலோக ராஜ்யத்துல நம்ம என்னத்தை சேர்த்து வைக்க? அப்பொழுது ராஜாத்தியாகி எஸ்தர் அந்த உங்க பேரை போடுங்க. ராஜாத்தியாகி எஸ்தர் பிரயுத்தரமாக, ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும். ரொம்ப நல்ல கவனமா கேட்டுங்க. அடுத்த வாசிங்க. என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. அழிந்து போற ஜனங்கள், உங்களுக்குள்ள ஆத்மா பாரம் இருந்தால்தான் உங்க ஜீவனே காக்கப்படும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஸ்தர் ராஜாவுக்கு என் ஜீவன் முதல்ல, உங்க ஜீவன் காக்கப்படணும்னா நீங்க அழிந்து போற ஆத்மாவுக்காக ஜோமனி ஆகணும் அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடைசியா ஒண்ணு வாசிருங்க. 7வது வந்து என்னன்னா, தேவன் மேல நம்ம அன்பு கூறணும். ஆண்டவரே, முழங்கால் போடும் போல இந்த வார்த்தை கேட்கணும், ஏசப்பா உண்மை நேசிக்க எனக்கு கிருபை தாரும், உமக்காக வாழ எனக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தை நம்ம செய்யணும். அந்த வசனத்தை வாசிங்க. மார்க் 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், இதான் முதல் கற்பனை. புதிய ஏற்பாடு சபைக்கு முதல் கற்பனை தான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல போய் முழங்கால் போடும் போது ஆண்டவர்கிட்ட கேளு, ஏசப்பா உண்மை நேசிக்க எனக்கு கிருபை தாரும், உம்மிடத்துல அன்பு கூற எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு சொல்லுங்களேன். இயேசு வந்து சபை மேல என்ன செஞ்சார்? அன்பு செலுத்தினார். இந்த பூலோகத்துல வந்து உங்களுக்காக என்ன செஞ்சார்? அவர் பாடுபட்டார். அவர் உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை செஞ்சார். இந்த அன்பு தான் இன்னைக்கும் நம்மளுக்குள்ள என்ன செய்யணும். பைபிள் அழகா போட்டிருக்கு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கும். விசுவாசம், தேவன் மேல வைக்கிற விசுவாசம், தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் என்ன செய்யும்? நிலைத்திருக்கும். இதுல அன்பு பெருசு. கடைசியில ஒரே ஒரு வசனம் வாசிங்க. ரோமர் 8:28 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுதான் என்ன செஞ்சீங்க? சபைக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? வந்திருக்கீங்க. அழைக்கப்பட்டுதான் என்ன செஞ்சிருக்கீங்க? சபைக்கு நீங்க வந்திருக்கீங்க. வாசிங்க. தேவனிடத்தில் அழைக்கப்பட்டவரா இருந்தவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சொல்லுங்க. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுதான் என்ன செஞ்சு வந்திருக்கிறோம். தேவனிடத்துல அது அன்பு கூறணும்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாகலாம். என் ஆத்மாவே கர்த்தரை சொல்லி, என் உயிரை நாமத்தை சொல்லி, என் ஆத்மாவே கர்த்தரை சொல்லி, அவர் செய்த சகல ஆமென்.